எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம அடுத்தட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அறுவடை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். கத்திரிக்காயிலே இது வரைக்கும் கத்திரிக்காய். நானே அறுவடை பண்ணிட்டு நானே கேமரா பிடிச்சி எடுக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வீடியோவும் எடுக்கணும், அறுவடையும் பண்ணணும் இல்லைங்களா? அதனால் இது சின்ன காயிறதால கையால் ஒத்து கையில் ஈஸியாக பறிச்சிடலாம். பெரிய காயில் அந்த மாதிரி காயெல்லாம் பறித்தா செடி தான் பிச்சுட்டு வருது. ஆனாலும் கட் பண்ணி விட்டு அது தொட்டியில் தான் விழும். அதுக்கப்புறம் எடுக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா, நான் அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைங்களா? நம்மளும் மாடி தோட்டம் வைக்கலாம், நம்மளும் அது மாதிரி காயெல்லாம் அறுவடை பண்ணலான்னு. அதுக்கு தான் நான் உங்கள் கூட எப்போ பார்த்தாலும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள், இது ஒரு அழகான வரி கத்திரிக்காய், பச்சை வரி கத்திரிக்காய். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான அழகாக நல்லா பழுத்து போயிருக்கிற ஒரு அத்திப்பழம். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். என்ன தான் பழுத்திருந்தாலும் அதில் பால் வர தான் செய்யுது. அது கூட மெல்பெரி பக்கத்தில் இருக்கிற செடியில் கொஞ்சம் மெல்பெரி பழத்து இருந்துச்சு, அதையும் பறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பச்சை வரி கத்திரிக்காய், அதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அதை பறிக்க போனது கிளையே பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பெரிய நாட்டு குண்டு கத்திரிக்காய், இது நல்லா பெருசாகும். கட் பண்ணிவிட்டு தொட்டியிலேருந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சூப்பராக மரத்துலேயே பழுக்கிற மாம்பழம். இது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. என்னென்னா, இந்த மரத்தில் மட்டும் எப்பயும் எல்லாமே மரத்துலேயே பழுத்துரும், எல்லா காயும். சில காயெல்லாம் வந்துட்டு அப்படியே பழுக்க வைப்பாங்க, பறித்து வைப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லைங்க, மரத்திலே பழுத்துரும். எப்போயுமே அப்படியே பறித்து சாப்பிட வேண்டியதான். நான் அறுவடை பண்ணேன் அத்திப்பழம், மாம்பழம், மெல்பெரி, அது கூட 2, 3 வெண்டைக்காய் கூட பறிச்சிருக்கேன். நிறையா கத்திரிக்காய். இப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.